I had a great desire to be a witness for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியா இருக்க வேண்டுமே என்றதான பெரிய வாஞ்சை என்னிடத்தில் உண்டு. I was a young Christian. நான் ஒரு வாலிப இளைஞனான கிறிஸ்தவனா இருக்கும்போது sometimes we can be ashamed to be a witness for Christ. சில சமயத்திலே கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருப்பதற்கு வெட்கப்படுகிறோம். So the thing that used to help me was this. எனக்கு உதவி செய்த காரியம் இதுதான். I used to say, Lord Jesus, you were not ashamed to hang in just an underwear on the cross. ஆண்டவரே நீர் உள்ளாடை மட்டும் அணிந்து சிலுவையிலே தொங்குவதற்கு நீர் வெட்கப்படவில்லை ஆண்டவரே எனக்காக with no clothes, just an underwear, you were hanging on the cross. ஒரு ஆடையும் இல்லாதபடி ஆண்டவரே அங்கே உள்ளாடை மட்டும் அணிந்து கர்த்தாவே நீர் அங்கே தொங்குவதற்கு எனக்காக தொங்குவதற்கு வெட்கப்படவில்லை. For me எனக்காக I will not be ashamed of you. உம்மை குறித்தும் நான் வெட்கப்பட மாட்டேன். Let people call me whatever they want, I will not be ashamed of you. ஜனங்கள் என்ன பேர் வேண்டுமானாலும் வைத்து என்னை கூப்பிடட்டும், நான் உம்மை குறித்து வெட்கப்பட மாட்டேன். Give me power to be a witness. ஆனால் ஆண்டவரே உமக்கு என்ற சாட்சியா இருக்க எனக்கு வல்லமை தாரும். It's impossible for me. எனக்கு ஆண்டவரே இது கூடாத காரியம். It's like Mary saying, I cannot have a child, I'm a virgin. மரியாள் சொன்னது போல நான் கன்னியா இருக்கிறேன், நான் குழந்தை பெற முடியாது. The Lord says the Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் மீது வருவார் என்று ஆண்டவர் சொல்றார். I'll tell you this, if you have a burning desire to be a witness for Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியா இருக்க வேண்டும் என்கிறதான எரிந்து இருக்கக்கூடிய ஜுவாலிக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்குமானால் I still have a burning desire. எனக்கு இன்றுமா எரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கிறது. Lord, I never in my life want to preach one dead sermon. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு மரித்து போன பிரசங்கத்தை கூட செய்ய கூடாது ஆண்டவரே. Not one. ஒரு பிரசங்கம் கூட. It's not that 9 out of 10 sermons there must be a fire. ஏதோ 10 பிரசங்கங்களில் 9 பிரசங்கங்களில் அக்கினி இருக்கிறது என்று அல்ல. I want the fire all the time like a burning bush. எரிகிற முட்செடியை போல ஆண்டவர் எப்பொழுது பேசினாலும் அக்கினி இருக்க வேண்டும். Is it possible? அது முடியுமா? Humanly speaking, impossible. மனுஷிகமாய் பேசினால் கூடாத காரியம். But when God comes down upon a bush, ஆனால் தேவன் ஒரு முட்செடியிலே வந்து இறங்கும் பொழுது nothing is impossible with God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, it's not human ability. இது மனுஷனுடைய திறமை அல்ல. Not by struggling and studying. போராடி படித்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. The Holy Spirit comes upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வருகிறார். It's not only us. நாம் மட்டுமல்ல, even Jesus could not have lived that life without the Holy Spirit. இயேசுவும் கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியாது. How did Jesus give himself so completely to God? இயேசு எப்படி தம்மை முழுமையாக தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க முடிந்தது? All the way to the cross. சிலுவை மட்டுமாக. Let me show you. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். How did he live his life without a single sin? ஒரு பாவம் செய்யாமல் எப்படி அவர் வாழ்ந்தார்? Was it by determining and gritting his teeth? பல்லை கடித்துக்கொண்டு தீர்மானம் என்று செய்து கொண்டார்? Hebrews chapter 9. எபிரேயர் 9ஆம் அதிகாரம். Hebrews chapter 9. எபிரேயர் 9ஆம் அதிகாரம். Verse 14. 14ஆம் வசனம். Here in the middle of the verse. 14ஆம் வசனத்தின் மத்தியிலே he says, Jesus offered himself without any blemish to God through the power of the Holy Spirit. இயேசு தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரால் நித்திய ஆவியினாலே அவர் தம்மை ஒப்புக்கொடுத்தார். So answer this question. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. From this verse. இந்த வசனத்திலிருந்து How did Jesus live for 33 and a half years and remain spotless? 33 ஆண்டுகள் இயேசு வாழ்ந்தும் பழுதற்றவராய் எப்படி இருந்தார்? Tempted every day. ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்பட்டு but spotless he offered himself to God at the end of 33. பழுதற்றவராக அந்த 33 ஆண்டின் முடிவிலே தம்மை ஒப்புக்கொடுத்தார். Answer is here. இங்கே வசனம் இருக்கு, பதில் இருக்கிறது. Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே. Lord, ஆண்டவரே, how shall I offer myself to you? நான் எப்படி ஆண்டவரே உமக்கு என்னை அர்ப்பணிக்கட்டும்? If Jesus could not do it without the power of the Holy Spirit, where am I? இயேசுவே பரிசுத்த ஆவியானவரால் தான் செய்ய முடிந்தது என்று சொன்னால் நான் எங்கே இருக்கிறேன்? Some of us here in the church that we must offer ourselves wholly to God. நாம் நம்மை பரிசுத்தமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று நம்மிலே செய்தியை கேட்கிறோம். We think it is by my determination. என்னுடைய சொந்த தீர்மானத்தினாலே உறுதியினாலே என்று எண்ணுகிறோம். That is not how Jesus did it. ஆனால் இயேசு அப்படி செய்யவில்லை. He offered himself without spot. பழுதற்றவராய் தம்மை அர்ப்பணித்தார். By the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே. There's a song we sing in English. ஆங்கிலத்தில் ஒரு பாடலை பாடுகிறோம். What God did for Jesus, he will do for you. இயேசுவுக்கு பிதா என்ன செய்தாரோ அதை உனக்கும் செய்வார். It is no secret what God can do. தேவன் என்ன உனக்கு செய்ய போகிறார் என்பது ரகசியம் அல்ல. What he did for Jesus, he will do for you. இயேசுவுக்கு அவர் என்ன செய்தார் அதையே உனக்கும் செய்வார். With mighty power as he strengthened Jesus, he will strengthen you. இயேசு எப்படி வல்லமையான பலத்தினாலே பலப்படுத்தினார் அதே போல உன்னையும் பலப்படுத்துவார். I remember when that truth came home to my heart 35 years ago. 35 ஆண்டுகள் முன்பதாக இந்த சத்தியமானது என் உள்ளத்துக்கு வந்தது. That's when I wrote that song. அப்பொழுதுதான் நான் இந்த பாடலை நான் எழுதினேன். Because it came like a revelation to me. அது அப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தலை போல வந்தது. What he did for Jesus, he will do for you. இயேசுவுக்கு என்று என்ன செய்தார் அதை உனக்கும் செய்வார். As he cared for Jesus, he will care for you. இயேசுவை பராமரித்தது போல உன்னையும் பராமரிப்பார்.
Jesus is your elder brother. இயேசு உன்னுடைய மூத்த சகோதரர். I want you to see that. நீங்கள் அதை பார்க்க முடியாது நான் விரும்புகிறேன். What he did for Jesus, he will do for you. இயேசுக்கு என்ன செய்தார் அது உனக்கும் செய்வார். And like it was a revelation for me 35 years ago, I hope it will be a revelation for some of you today. 25 ஆண்டுகள் முன்பதாக எனக்கு வெளிப்பாடாய் வந்தது போல இன்றைக்கு உங்களில் ஒரு சிலருக்கு இது வெளிப்பாடாய் வரும் என்று நம்புகிறேன். That the Father loves you just like he loved Jesus. பிதாவானவர் இயேசு எப்படி நேசித்தார் அதே போல உன்னையும் நேசிக்கிறார். And if the Father helped Jesus through the power of the Holy Spirit to live a spotless life, he'll help you and me also. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே பிதாவானவர் பழுதற்றவராய் இயேசு கிறிஸ்து வாழும்படியாக உதவி செய்தவர் உங்களுக்கு உதவி செய்வார். Jesus was never gloomy or discouraged. ஒரு காலம் இயேசு சோர்வடைந்து நீண்ட முகமுள்ளவராய் இருக்கவில்லை. I used to be gloomy and discouraged even after I was born again. மனம் திரும்பின பிறகும் கூட நான் சோர்ந்து போய் நான் நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருப்பேன். துக்க முகம். Understood what God did for Jesus, he'll do for me. இயேசுக்கு என்ன செய்தார் அது எனக்கும் செய்வார் என்று விளங்கிக் கொண்ட பொழுது Not I can do it, நானாய் செய்ய முடியும் என்றல்ல, but he can do it. அவர் செய்ய முடியும். See, the bush is not trying to get itself on fire. அந்த முச்செடியானது தானாகவே எரிய வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கவில்லை. God came down and the bush came. தேவன் இறங்கி வந்தார், அந்த முச்செடி எரிந்தது. The Holy Spirit came upon Mary and Jesus came forth. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது வந்தார், இயேசு பிறந்தார். The same Holy Spirit can do in you. அதே ஆவியானவர் உனக்குள்ளாகவும் செய்ய முடியும். That you can offer yourself to God without spot. பழுதற்றவர்களாக உங்களையும் தேவனுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க முடியும். Do you have a desire for that? உங்களுக்கு அதற்கென்று வாஞ்சி உண்டா? Or do you just have a desire to make some money and live a comfortable life in the world? அல்லது ஏதோ பணம் சம்பாதித்தும் இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்தோம் என்று வாஞ்சி உண்டா? Or do you say, Lord, I'm in a good church now, that's all I want. ஆண்டவரே இப்பொழுது ஏதோ நல்ல சபைக்கு வந்து விட்டேன், அதுதான் எனக்கு வேண்டும். CFC is a nice place. CFC நல்ல ஒரு சபை. We got such good elder brothers. நல்ல முப்பொருள் இருக்கிறார்கள். This is the best church in Chennai. சென்னையிலே நல்ல சபை இதுதான். I'm happy. நான் சந்தோஷமா இருக்கிறேன். Then you'll be like that. அப்படிதான் இருப்பீர்கள். But if you say, Lord, ஆண்டவரே I thank God for the church, சபைக்காய் நன்றி, thank God for the elders, முப்பொருளுக்காய் நன்றி, but I want to be on fire. நான் அக்கினியிலே இருக்க வேண்டும். I hope you'll have that desire. இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I hope you'll be sick and tired of your defeated life. உங்களுடைய தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையினாலே சலித்து போவீர்கள் என்று நான் நம்புகிறேன். And then another verse what the Holy Spirit did in Jesus' life. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் செய்த இன்னொரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். Acts 10:38. அப்போஸ்தலர் 10:38. See, when God anointed Jesus of Nazareth with the Holy Spirit and with power. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். What happened? என்ன நடந்தது? He went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He didn't sit at home. அவர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை. When God anoints you with the Holy Spirit, தேவனை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கும் பொழுது you will go about doing good to others. நீங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். Don't you want to do that? அதை செய்ய விரும்பவில்லையா? To go around doing good. சுற்றித் திரிந்து நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் திரிந்து. That's my great desire. இது என்னுடைய பெரிய வாஞ்சை. I say, Lord, all my life I just want to go around doing good. ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நன்மை செய்தே நான் சுற்றி இருக்க வேண்டும். I never want to harm anybody. நான் யாருக்கும் தீங்கு செய்ய விரும்பவில்லை. I want to do good. நான் நன்மை செய்ய வேண்டும். Everybody I meet, நான் சந்திக்கிற ஒவ்வொருவரும், even little children, சின்ன பிள்ளைகளும் கூட, I want to do some good to them. நான் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆண்டவரே நன்மை செய்ய. You must have a desire like that. உங்களுக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும். Lord, make me like that. ஆண்டவரே என்னை இதே போல மாற்றும். Make my life count for you. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே Make me a blessing. என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும். To everybody. எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். And அதோடு கூட he went about healing all those who were oppressed by the devil. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். Chennai is full of people who are oppressed by the devil. பிசாசினாலே கட்டப்பட்ட அகப்பட்ட அநேக மக்கள் நிறைந்த ஒரு பட்டணமாய் சென்னை இருக்கிறது. Not demon possessed. பிசாசு பிடித்தவர்கள் அல்ல. Few people are demon possessed, very few. மிக சிலர் பிசாசு பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். But oppressed by Satan. ஆனால் பிசாசினால் அகப்பட்டவர்கள், பிசாசினால் discouraged, சோர்வடைந்து, gloomy, துக்கமுகமாய், somebody wants to commit suicide. சிலர் தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். We have had at least 2-3 people who came to our church who wanted to commit suicide. எங்களுடைய சபைக்கு வந்தவர்களிலே 2-3 பேர் உண்மையாலுமே தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். But they didn't commit suicide because we met them. நாங்கள் அவரை சந்தித்தபடினாலே அவர்கள் தற்கொலை செய்யவில்லை. I remember once, ஒரு முறை many years ago, அநேக ஆண்டுகள் முன்பாக, suddenly I got a burden in my heart. திடீரென என் உள்ளத்தில் ஒரு பாரம் More ஏற்பட்டது. than 30 years ago. 30 ஆண்டுகள் முன்பதாக, I think I should go and see this
this man who used to come to our church for some time. சில நாட்கள் நம்முடைய சபைக்கு வந்த இந்த சகோதரனை நான் போய் பார்க்க வேண்டும். I don't see him now for a long time. பல நாட்களாக நம்முடைய சபைக்கு வருவதில்லையே. So I went to his house. அவருடைய வீட்டுக்கு போனேன். He was surprised to see me. என்னை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டார். He said, Brother Jack, சகோதரர் ஜாக் அவர்களே, I'm so fed up with my life. வாழ்க்கையில சலித்து போய்விட்டேன். I and my wife and our 3 little children, நானும் என்னுடைய மனைவி 3 பிள்ளைகளும் we were so much in debt. அவ்வளோ கடன்பட்டு விட்டோம். We were going to take some poison and commit suicide tonight. இன்று இரவு விஷம் அருந்தி குடும்பமாய் தற்கொலை செய்ய முடியாய் தீர்மானித்திருந்தோம். I said, don't do that. செய்யாதீர்கள். Pray with you. Come to the church. உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். சபைக்கு வாருங்கள். I won't give you money to clear your debt. I can't do that. உங்களை கடன் எல்லாம் அடைப்பதற்கு பணம் கொடுக்க முடியாது. But if you honor God, God will honor you. ஆனால் நீ தேவனை கனம் பண்ணினால் தேவனை கனம் பண்ணுவார். And he came to the church. சபைக்கு வந்தார். And he never committed suicide. அவர் தற்கொலை செய்யவில்லை. He became a good brother. இன்றைக்கு நல்ல சகோதரனாய் I tell you another story like இன்னொரு கதையை சொல்கிறேன். how many letters I get from the email. இமெயில் மூலமாக, Oh, Brother Zach, I'm fed up and I want to commit suicide. சகோதரர் ஜாக் அவர்களே, என் வாழ்க்கையிலே நான் சலிப்படைந்து விட்டேன். போதும் போதும் என்று இருக்கிறது, நான் தற்கொலை செய்ய போகிறேன். Don't do that. நான் பதில் அனுப்புகிறேன், செய்ய வேண்டாம். People oppressed by the devil. பிசாசினாலே அகப்பட்ட மக்கள். It could be somebody sitting opposite you in your college or in the கல்லூரியிலேயோ அல்லது அலுவலகத்திலோ உங்களுக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் அப்படி பிசாசினால் அகப்பட்டிருக்கலாம். You must be alert. நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். Why has God put you there? ஏன் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார்? To deliver somebody oppressed by the devil in your office or your college. உங்களுடைய அலுவலகத்திலே கல்லூரியிலே பிசாசினால் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக வைத்திருக்கிறார். God anointed Jesus with the Holy Spirit to set them free. அவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு பரிசுத்தாவினாலே இயேசுவை பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினார். That was in his physical body. அவருடைய சரீரமாகிய சபை. இன்றைக்கு we are the spiritual body. நாம் தான் அவருடைய ஆவிக்குரிய சரீரமாய் இருக்கிறோம். We have to do the same thing Jesus did. இயேசு செய்த அதே காரியத்தை நாமும் செய்ய வேண்டும். In his physical body, அவருடைய மாம்சமான சரீரத்திலே he went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி in the இருந்தார். power of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமையினாலே setting people free மக்களை விடுதலையாக்கினார். from the power of the devil. பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கினார். Today you need to be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவினால் நிறைக்கப்பட வேண்டும். Go around doing good. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய Not go வேண்டும். around preaching. பிரசங்கம் பண்ணிக்கொண்டு சுற்றி திரியவில்லை. நன்மை செய்கிறவர்களாய். Everybody can't preach. எல்லாரும் பிரசங்கிக்க முடியாது. Everybody can do good. ஆனால் எல்லாரும் நன்மை செய்ய முடியும். And setting people free from discouragement and gloom and அதேரியத்திலிருந்தும் சோர்விலிருந்தும் மக்களை விடுதலையாக்க முடியும். that's God's will for you. இதான் உங்களை குறித்த தேவ சித்தம். You're called to set people free. மக்களை விடுதலையாக்க முடியாக அழைப்பு. And the Holy Spirit comes upon you, that's what will happen. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது இதுதான் நடைபெறும். Do you have a longing for that? உங்களுக்கு இதற்கென்று வாஞ்சி உண்டா? And then it says at the end of that அதனுடைய முடிவிலே பார்க்கிறோம். Acts 10:38. அப்போஸ்தலர் 10:38. How did this happen? அது எப்படி நடந்தது? God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம் மத்தியிலே. God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே. So when we are filled with the Holy Spirit, நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பொழுது God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். That's the meaning of Emmanuel. God is with us. இம்மானுவேல் என்பதற்கு அதுதான் அர்த்தம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். I want Jesus to be with me all the time. எல்லா நேரங்களிலும் இயேசுவோடு கூட இருக்கும்படியாக விரும்புகிறேன். And here it says it was by the power of the Holy Spirit. இங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே அப்படி இருந்தார் என்று வாசிக்கிறோம். Don't you say, Lord Jesus, I want you to be with me all the time? ஆண்டவராகிய இயேசுவே உம்மோடு கூட நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுவது இல்லையா? Don't you want that in your life? உங்களுடைய வாழ்க்கையில் அது தேவையில்லையா? Every day in your home, குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் while your sisters are cooking the food, சகோதரிகளை நீங்கள் சமைக்கும் பொழுது to Jesus with you. இயேசு உங்களோடு கூட இருக்க வேண்டுமா? Maybe you're alone in the house, வீட்டிலே தனியா இருக்கும் பொழுது but Jesus is with you. இயேசு உங்களோடு இருக்க வேண்டுமா? There's a song in your heart. உங்கள் உள்ளத்தில் ஒரு பாடல் இருக்கிறதா, பொங்குகிறதா? Suddenly you're burdened to pray for somebody while you're cooking the food. சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே யாரோ ஒருவருக்கு ஜெபிக்க முடியாத வாரம் உங்களுக்கு வருகிறதா? And somebody comes to visit you in the house. உங்கள் வீட்டிலே சந்திக்க முடியாத யாராவது வருகிறார்கள். And Jesus is with you. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். You can say some words. நீங்கள் சில வார்த்தைகளோடு கூட பேச முடியும். 2 minutes. 2 நிமிஷம். And that person goes away encouraged. அந்த நபர் உற்சாகப்படுத்தப்பட்டு கடந்து செல்கிறார். Instead of that, அதற்கு பதிலாக what have you done in past years? கடந்த ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள்? Have you heard about this? Some gossip. ஏய், இத கேட்டிங்களா, அது கேட்டிங்களா என்று சொல்லி புறங்கூறுதல். You know what that sister did? அந்த சகோதரி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சகோதரன் செய்தது உங்களுக்கு தெரியுமா? Will you stop that? நீங்கள் அதை நிறுத்துவீர்களா? Will you stop all this gossip? இந்த புறங்கூறுதலை நிறுத்துவீர்களா? And start speaking the words of God. தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீர்களா?
Ask God to fill you with the Holy Spirit, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் என்று கேளுங்கள். so that you can do good to that person before the person leaves your home in 2 minutes. 2 நிமிஷங்களிலே அந்த நபர் உங்களை வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்பதாக நீங்கள் ஒருத்தரை பேசி விடுங்கள். When you speak on a cell phone, செல்போனில் நான் பேசட்டும். you can prophesy over the cell phone. நீங்கள் செல்போனிலே பேசுவதன் மூலமாக தீர்க்கதரிசனம் சொல்லலாம். Brothers and sisters, சகோதரர்களும் சகோதரிகளும், one sentence, ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் to encourage that other person. மற்ற நபரை உற்சாகப்படுத்த முடியும். Ask God to fill you with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் தேவனை நிரப்பும்படியாக கேளுங்கள். All of us, நம்ம எல்லாரும், young children, இளம் வாலிபர்கள், you can do good to சின்ன others. பிள்ளைகள், மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடியும். Deliver people who are oppressed by the devil all around. பிசாசினாலே அகப்பட்ட ஒவ்வொருவரையும் பல இடங்களில் நீங்கள் விடுதலையாக்க முடியும். But we must be alert. ஆனால் நான் விழிப்புள்ளவர்களாக இருக்க Let me வேண்டும். show you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். There's a young boy in the Old Testament called Joseph. யோசேப்பு என்றதான ஒரு இளம் வாலிபன் இருந்தார். When he was 17 years old, you read about in chapter 37. 37ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 17 வயசு அவருக்கு இருந்தது. In the age of 37, you read there that he had dreams about God. Chapter 37. 37ஆம் அதிகாரம். When he was 17 years old, யோசேப்புக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது he had dreams about God. தேவனை குறித்து சொப்பனம் கண்டார். What do today's young men of 17 have dreams about? இன்றைக்கு இருக்கக்கூடிய 17 வயது வாலிபர்கள் எதை குறித்து கனவு காணுகிறீர்கள்? Usually about sex. பாலியல் சம்பந்தமான கனவுகள் வருகிறதா? Joseph had the same passions as you. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே இச்சைகள் தான் யோசேப்புக்கும் இருந்தது. He had dreams about God. அவனும் தேவனை குறித்து சொப்பனம் கண்டார். What he had learned from his father. தன்னுடைய தகப்பனிடத்திலே கற்றுக்கொண்ட காரியங்கள். Fathers, teach your children about God. பிதாக்களே பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி போதியுங்கள். So that they can have dreams about God when they are 17 years old. அப்பொழுது 17 வயதாக இருக்கும் பொழுது தேவனை பற்றி அவர்கள் கனவு காண்பார்கள். And then he went through a lot of suffering. நிறைய பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றார். Whenever God has to use a man, he will take him through a lot of suffering. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் அவனை பாடுகளுக்குள்ளாய் எடுத்து செல்வார். Finally in chapter 39 he was put in a prison. கடைசியாக 39ஆம் அதிகாரத்திலே அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். And in the prison also, சிறைச்சாலையிலும் கூட he could have sat in one corner in the prison. ஒரு மூலையிலேயே கப்பல் கவிழ்ந்தது போல கரங்களை கணத்திலே வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். God, this is who makes me suffer like this. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு? He didn't do that. யோசேப்பு அப்படி செய்யவில்லை. He just helped others. மற்றவர்களுக்கு உதவி செய்தார். And it says in verse 23, even in the prison, the last part, whatever he did, the Lord made him to prosper because God was with him. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் செய்கிற காரியமெல்லாம் வாய்த்தது என்று நான் வாசிக்கிறோம். 39:23. 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். God was with him, just like Jesus. God was with him. எப்படி இயேசுவோடு கூட கர்த்தர் இருந்தாரோ, பிதா இருந்தார், அதே போல கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். God must be with you. Even in a prison, God can be with you. சிறைச்சாலையிலும் கூட கர்த்தரோடு கூட இருக்க முடியும். And then we read one day, ஒரு நாளிலே Pharaoh's chapter 40 verse 5, cupbearer and baker were in the prison. ஆதியாகமம் 40:5 வாசிக்கிறோம், பார்வோனுடைய பானபாத்திரக்காரனும் சேம்பாயின் தலைவனும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். This is the most important verse I want all of you to see. நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய முக்கியமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 40ஆம் அதிகாரம் verse 6 and 7. 6-7 வசனங்கள். When Joseph looked at them, யோசேப்பு அவர்களை பார்க்கும் பொழுது they were so dejected. அவர் கலங்கி இருந்ததை பார்த்தார். And he said to them, அவளை பார்த்து சொன்னார், why are your faces so sad today? உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டார். I want to ask you, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், have you ever in your life gone to somebody and said, sister, why are you looking so sad? என்றைக்காவது ஒரு நாள் ஒரு சகோதரியை பார்த்து ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கீங்கன்னு நீங்க கேட்டதுண்டா? Brother, why are you looking so sad? சகோதரி ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கீங்க, உங்க முகம் ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கு? You read that story. இந்த கதையை வாசியுங்கள். Because of that one question, Joseph finally went to the throne to sit. இந்த ஒரு கேள்வி நிமித்தமாக கடைசியிலே யோசேப்பு ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். That is how God blessed Joseph, just because he had a concern for somebody who was looking discouraged. துக்கமாய் கலங்கி இருக்கிறவர் மீது கரிசனை கொண்டபடினாலே யோசேப்புக்கு எவ்வளவாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது. He had not asked that question. இந்த கேள்வி அவர் கேட்டிராமல் இருந்தால், if he had just left them saying, I got enough problems of mine, I'm not worried about that. எனக்கே தலைக்கு மேல பிரச்சனை, இவங்கிட்ட போய் வேற கேட்கிறதா என்று சொல்லி அவர் போயிருந்தால், he would never have met Pharaoh. அவர் பார்வோனை சந்தித்திருக்கவே மாட்டார். His meeting Pharaoh was all dependent on his asking one question. அவன் பார்வோனை சந்திக்கக்கூடிய அந்த காரியமே இந்த ஒரு கேள்வியின் அடிப்படையிலே இருந்தது. ஏன் are you looking sad? நீங்கள் துக்கமுகமாய் இருக்கிறீர்கள்? Do you think you have more problems than Joseph? யோசேப்பை காட்டிலும் உங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்குது என்கிறீர்களா? No. இல்லை. Forget your problems. உங்களுடைய பிரச்சனையை மறந்து விடுங்கள். Leave it with God. அதை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். Seek to do good to others. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாய் தேடுங்கள். When you see discouraged people, கலங்கி இருக்கிற மக்களை பாருங்கள்.
Brother, can I help you in some way? நான் ஏதாவது விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? It may be unconverted person in your office. உங்களுடைய அலுவலகத்திலே மனம் திரும்பாத ஒரு ஆளா இருக்கலாம். Sitting there gloomy because he's having some problem at ஏதோ home. பிரச்சனை இருக்கிறபடினாலே கலங்கி போய் உட்கார்ந்திருக்கலாம். Say, you have a problem, can I pray for you? உங்களுக்கு பிரச்சனையா நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? You never know what God can do. தேவன் அவருக்கு என்ன செய்வார் என்பதை உங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. God wants to fill us all with the Holy Spirit. நம்ம எல்லாரையும் பரிசுத்த ஆவியினாலே தேவன் நிறைக்க Make விரும்புகிறார். us like a burning bush. எரிகிற முட்செடியை போல மாற்ற விரும்புகிறார். That people will stop. ஜனங்கள் வருகிறவர்கள் நிற்பார்கள். And God will speak to them through you. உங்கள் மூலமாக தேவன் அவர்களிடத்திலே பேசுவார். All of you pray to God. எல்லாரும் ஜெபிக்கிறீர்களா? ஜெபிப்பீர்களா? God fill me with the Holy Spirit. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால் நிரப்பும். Let's bow our heads before God. நாம் இப்பொழுதே நாம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். While our heads are bowed, தலைகள் வணங்கி இருக்கும் பொழுது first of all, முதலாவதாக any sin that you know, confess it to God now. உங்களுக்கு தெரிந்திருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் இப்பொழுதே தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். Say, Lord, I'm sorry. ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். This sin, that sin, the other sin. ஆண்டவரே இந்த பாவம் அந்த பாவம் ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள். I want to finish with these things, Lord. ஆண்டவரே இந்த பாவங்களை இதோடு முடித்து விட விரும்புகிறேன். I want to be cleansed in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. And Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I want you to fill me with the Holy Spirit. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. Give me power in my life. என் வாழ்க்கையில வல்லமை தாரும் ஆண்டவரே. Give it to me, Lord. I open my whole heart to you. ஆண்டவரே என் முழு இருதயம் உமக்கு திறக்கிறேன் ஆண்டவரே. நீ நிரப்பும் ஆண்டவரே. I will not let you go unless you bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விட மாட்டேன். Make me a blessing to others. ஆண்டவரே என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கும் ஆண்டவரே. Make me a flaming witness. ஆண்டவர் உமக்கு எரிந்து பிரகாசிக்கக்கூடிய சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே. Baptize me with the fire of God. தேவனுடைய அக்கினியாலே என்னை ஞானஸ்நானம் பண்ணும் ஆண்டவரே. Heavenly Father, பரலோக பிதாவே, I pray for those who are seeking you today. இன்றைக்கு உம்மை நோக்கி தேடுகளுக்காக ஜெபிக்கிறேன். Meet with them, Lord. அவளை சந்தியும் ஆண்டவரே. Change their life. அவருடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. Give them faith that you can do for them what you've done for other people. மற்றவர்களுக்கு செய்த காரியங்களை இவர்களுக்கும் செய்வீர் என்ற விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. What you did for Jesus, you'll do for them. ஆண்டவரே இயேசுவுக்கு செய்ததை இவர்களுக்கும் நீ செய்வீர் ஆண்டவரே. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.